ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்டுகளை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி தான் வச்சிருப்போம் இன்ஸ்டாகிராமில். இப்போ 2வது 3வது இன்ஸ்டாகிராம் ஐடியில் எப்படி எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 2 வச்சிருக்கேன். 2 இன்ஸ்டாகிராம் ஐடி ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இப்போ நான் 3வது ஒன்று கூட ஆட் பண்ணி காட்டுற டெமோ வீடியோவை. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஐடி வச்சுருந்தா 1 மட்டும் இருக்குது, 2 வச்சுருந்தா 2 இருக்குது, கீழே ஆட் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கு. நான் 2 ஐடி வச்சுக்கிறேன், 2 அக்கௌண்ட் ஐடி இருக்குது, கீழே ஆட் அக்கௌண்ட்னு இருக்குது. நீங்கள் ஒரு ஐடி வச்சுருந்தா 1 தான் இருக்குது. நீங்கள் இன்னொரு ஐடி ஆட் பண்ணோன்னா ஆட் கொடுத்துக்கலாம். சப்போஸ் சுவிட்ச் பண்ணோன்னா நீங்கள் மாற்றிக்கலாம், 1 2 மாற்றிக்கலாம், எது வேணுமோ அது. இப்போது ஆட் அக்கௌண்ட்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து புதுசாக 2வது ஐடி கிரியேட் பண்ணுறவங்களுக்கு அதுக்காக இருந்து இந்த வே உங்களுக்கு அர்த்தம் ப்ரொஃபைல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க. அப்புறம் மேலே பாருங்கள், நம்ம ஐடி நேம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் அதே மாதிரி அப்படியே வந்த பேஜ் தான் வருவீங்க. அந்த 2 ஐடி காட்டுது பார்த்தீங்களா, அந்த ஐடி அதே பேஜ் தான் வருவீங்க. இந்த வழியாகவும் வந்துக்கலாம்னு சொல்லி தாங்க இந்த சொல்கிறேன். இதில் நீங்கள் எந்த ஐடி சூஸ் பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். இல்லை 2வது ஐடி ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 2வது இது வந்து ஆட் ஆயிடும். இப்போ பார்த்து நான் ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் புதுசாக ஒரு ஐடியை ஆட் பண்ண முடியும் 2வதா. அதுக்காகத்தாங்க இப்போ கொடுத்தனுப்பாங்க. லாகின் டு எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கு. அதான் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஐடி வச்சுருந்தீங்கன்னா அதை லாகின் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் எங்கிட்ட ஒரே ஐடி தான் ப்ரோ இருக்குது, 2வது ஐடி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாங்க. லாகின் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த இமெயில் ஐடி இதில் பாஸ்வேர்டு மட்டும் போட்டு என்ட்ரு பண்ணால் போதுங்க. உங்கள் ஃப்ரெண்டு இது யார் இருந்தாலும் சரி, அது நீங்கள் லாகின் பண்ணால் போதுங்க. உங்களுக்கு 2வது ஐடி ஓப்பன் ஆயிடும். சப்போஸ் இல்லை புதுசாக தான் ஓப்பன் பண்ணோம்னா கீழே கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்குது. நான் புதுசாக ஒரு ஐடியை கிரியேட் பண்ணிக்கலாங்க 2வது ஐடியாவை. நான் இப்போ அதை கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ அதை நான் கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், உங்கள் யூசர் நேம் கொடுக்குறாப்புல இருக்குது. அதாவது ஒரு ஐடிக்கு ஒரு யூசர் நேம் கொடுக்கணும். அந்த யூசர் நேம் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ என்னோட நேம் சுரேஷ் அப்படிங்கிறனால நான் சுரேஷ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்து போட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து புதுசாக ஐடி கிரியேட் பண்ணுறவங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு யாரோ ஐடினா நீங்கள் லாகின் மட்டும் பண்ணால் போதும். அவங்க இமெயில் ஐடி, அந்த பாஸ்வேர்டு இல்லை மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும் போதுங்க. இது வந்து புதுசாக ஐடி கிரியேட் பண்ணுறவங்களுக்கு. இப்போ வந்து இந்த ஐடியில் இருக்குது, நீ வேறு ஐடி ஓப்பன் பண்ணிக்கினா கீழே ஏதாவது இருக்குது, நீங்கள் அந்த ஐடியில் கொடுத்துக்க வேண்டியதான். இந்த ஐடி ஆல்ரெடி இருக்குப்பா, நீ வேறு இருக்குன்னு சொல்லுது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஒரே நேமில் நிறைய பேர் இருந்தால் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு ஐடி தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கீழே கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்கள் 2 அக்கௌண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்டு போட்டுக்கலாமா இல்லை வேறு வேணுமா அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ஒரே பாஸ்வேர்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு வேறு பாஸ்வேர்டு ஒவ்வொரு ஐடிக்கு வெவ்வேறு பாஸ்வேர்டு எப்படி வேணால் நீங்கள் கிரியேட் பாஸ்வேர்டு இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. கீழே 2வது ஆப்ஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ 2 ஐடின்றது இருக்குது. 2 ஐடிக்கு ஒரே பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா ஒவ்வொரு ஐடிக்கு வெவ்வேறு கொடுத்துங்க. சப்போஸ் இல்லை எனக்கு காமனாக இருந்தால் போது மறந்துடும் அப்படின்னா நீங்கள் ஒரே பாஸ்வேர்டாக கொடுத்துக்கலாங்க. நான் இப்போ 3 ஐடிக்குமே நான் வந்து கண்ணி கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரே பாஸ்வேர்டு இருந்தால் போதுங்க. சும்மா இப்போதைக்கு டெம்பரரி கார்டு தான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். இல்லை அப்படி எனக்கு வேறு பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா கிரியேட் பாஸ்வேர்டு இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே பாஸ்வேர்டு போதும், அதனால் கண்ணி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு வேணும்னா நீங்கள் வந்து அதை மாற்றிக்க வேண்டியதாங்க. இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் உங்கள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறதா இருக்குது. நீங்கள் ஆட் கொடுத்துங்க, அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகு. அதனால் நீங்கள் ஆட் கொடுத்துங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க, இல்லை படிக்கிறா படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடுது. இப்போ கம்ப்ளீட் சைன் அப் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. கீழே நம்மளுக்கு எதுவுமே வேண்டாங்க, கன்னியூ டு சைன் அப், அதாவது சைன்இன் பண்ணிக்கலாமான்னு கேட்டுருக்கு. நீங்கள் கன்னியூ கொடுத்துருங்க. இப்போ ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குது நம்ம அக்கௌண்ட் வந்து, அதாவது 2வது அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரு ஆகிட்டு இருக்குது அந்த இன்ஸ்டாகிராமில். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் ஸ்கிப் கொடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். இப்போ என் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பாஸ்வேர்டில் சொல்லியிருக்கு, நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்கிப் கொடுத்துக்கலாம், இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்டில் ஆட் பண்ணுறாமல் ஆட் பண்ணிக்கலாம். இது பழசு மாதிரியே வந்துருச்சு பாருங்கள். இப்போது எனக்கு 2வது அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போது நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுற மாதிரி ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். மேலே அந்த ஐடி நேம் வந்துடுச்சு. அது பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது. அது நான் கிளிக் பண்ணால் என்னோடய மொபைலில் லாகின் ஆன இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே வருங்க. இதில் நான் எந்த அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டை வேணுங்கிறப்ப மாற்றிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம், அது யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது மாதிரி நீங்களும் ஒரு 2வது அக்கௌண்ட் 3வது அக்கௌண்ட் ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுங்கிறப்போ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு அக்கௌண்ட் மாற்றி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ண அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து 2 3 அக்கௌண்ட் இருந்தால் இது வருது. உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு
அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக் லாகின் ஆகுது. நீங்கள் இந்த வேலை தான் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து இன்ஸ்டாகிராமில் 2 இல்லை 3 ஐடியும் கூட 4, 5 ஐடியும் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.